பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் சொல்லுவார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவரது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியின் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே. அப்போ நமக்கு பெலனாய் கர்த்தர் இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது உங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நெருக்க வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு மனுஷனை நோக்கி ஓடிடாதீங்க, மனுஷனை நோக்கி பார்த்துடாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து பாருங்க, தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நாம் கூப்பிடுகிறது அவருடைய செவிகளில் அவருடைய சந்ததியில் போய் ஏற்றணும். அப்படி நாம் துதி ஏறெடுக்கணுங்க, உண்மையாக ஏறெடுக்கணும். அப்போ உண்மையாய் அவரை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவித்து கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை பாருங்கள், என் பலனாய நமக்கு பலனாக இருக்கிறார். பலன் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பலப்படுத்துவார். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று பார்க்கிறோம். பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.